செய்யறதுலயே கஷ்டமான வேலையா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்யறது இந்த பூஜை ரூம் கிளீனிங் தான். வாரத்துக்கு ஒரு நாள் கணக்குல திங்கள் புதன் வியாழன் வர நாட்கள்ல செஞ்சுக்குவேன். இந்த வாட்டி கொஞ்சம் உடம்பு முடியலன்னு 2 வாரம் பக்கம் விட்டுட்டேன். விளக்கெல்லாம் கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா டெய்லி பூ மாத்தும் போது ஷெல்ஃப் மட்டும் மேலோட்ட தொடச்சிக்குவேன். அப்பதான் பாக்குறதுக்கு பளிச்சுன்னு சுத்தமா இருக்கும். அதோட மொத்தமா கிளீன் பண்ணும்போது ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் விளக்குக்கு கீழே வைக்கிறத அன்னபூர்ணி கிணத்துல இருக்க அரிசியெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. மொத்தமா சேர்த்து வேக வச்ச பசுமாட்டுக்கு கொடுக்கலாம், இல்ல சைவம் செய்யற அன்னைக்கு வீட்டுல நாமளும் சாப்பிட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி மாட்டுக்கு வச்சிருவேன். நேத்து வியாழக்கிழமைன்றதுனால வழக்கம் போல மதியமே பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு காலையில 6 to 7 பூஜை பண்ணிடலாம் நினைச்சா முடியல. மித்துவ கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு திரும்ப அந்தந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அரேஞ்ச் பண்ணி சாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே லேட் ஆயிடுச்சு. சரின்னு மதியம் ஒரு 1 to 2 தான் பூஜை பண்ணியிருந்தேன். எப்படியோ இப்படி கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி வச்சு பூஜை பண்றதே ஒரு திருப்தி தான். ஆனா என்னதான் கடகடன்னு செஞ்சாலும் இடையில மத்த வேலை பார்த்துக்கிட்டு பூஜை வேலை முடிக்கிறதுக்கு ஒரு நாள் பக்கம் ஆயிடுது. இப்படி உங்க வீட்டுல எல்லாம் முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.